ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. கொஞ்சம் உட்காந்தே இருக்கிற மாதிரி இருக்குண்ணே, முதுகு வலிக்குதுண்ணே, கொஞ்சம் ஏதாவது குனிஞ்சு வேலை செஞ்சுட்டா முதுகு வலிக்குதுண்ணே, அண்ணே நேற்று துவைச்சேன் முடியலைண்ணே, இடுப்பு போச்சுண்ணே, இப்படியே சொல்கிறது நம்ம பார்க்க முடியுது. இப்போ கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்போம், கொஞ்ச நேரத்தில் இப்படி குனிவோம், அதுக்கப்புறம் இப்படி உட்காந்து டைப் பண்ணிட்டு இருப்போம். அப்போ முதுகில் இருக்கிற மசில் எல்லாம் அது இல்லாமல் நம்ம மொபைல்லையே பார்த்துட்டு இருக்கோம், இப்படியே கேம் விளையாடிக்கிட்டே இருக்கோம். ஒரு 10 டிகிரி இது பண்ணோம்னாலே வெயிட் ஜாஸ்தி ஆகும். இன்னொரு 30 டிகிரிஸ் பண்ணாலே கிட்டத்தட்ட 45 கிலோ வெயிட் வரும். இப்படிலாம் பண்ணோன்னா 60 கிலோலேருந்து 70 கிலோ ப்ரெஷர் வரும் நம்ம கழுத்தில். அப்படின்னும் போது இந்த இடத்துல எப்படி டாக்டர் நான் ஆக்டிவேட் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, நம்ம குப்புறப்படுத்திட்டு கையை சைடில் வச்சுட்டு பேக்கை நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணான்னு. ரெண்டாவது நம்ம நேராக படுத்துட்டு முட்டியை மடக்கிட்டு இடுப்பை மட்டும் தூக்குறது. ஸோ நம்ம அந்த பெல்விஸை தூக்கிட்டு அந்த பொசிஷனில் ஹோல்டு பண்ணோம்னா, இந்தியா இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ். மூட்டு தேய்மானம் இந்தியா தான் இருக்கிறதுலேயே ரொம்ப 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 அதிகம் உலகத்தில். அது கொஞ்சம் வயசாகி தானே டாக்டர் நான் வரும், ஒரு 40-45 வயசுல வருதுங்க. என் கால் ஒரு 3 டிகிரி வளைஞ்சிருக்கும், உங்களது ஒரு 3 இல்லை 4 டிகிரி வளைஞ்சிருக்கும், சில பேருக்கு 1 டிகிரி தான் வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த வளைவு எவ்வளோன்றது 25 வயசுல ஒன்றுமே தெரியாதுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் 35 வயசுல முடிஞ்சிடும். அப்படின்னா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இது பண்ணாமல் இருக்கணும்னா 20-25 வயசுலேயே ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்துங்க நம்ம ஒரு 25 வயசு 35 வயசு ஒரு யங் ஏஜ்னு 40 வயது வரைக்குமே நம்ம இளைஞர் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் நம்ம உடம்பு இளமையாக இருக்கான்னு பார்த்தா ஏதோ ஒரு 60 வயது ஆட்கள் மாதிரியே ஒரு உணர்வு இருக்குங்க. ஏன்னா திடீர்னு ஏதாவது கையில் எங்கிட்டாவது பிடிச்சிக்கிறது, முதுகு பிடிச்சிக்கிறது, கொஞ்சம் குனிஞ்சு ஏதாவது வேலை ரொம்ப நேரம் செய்யணும்னு நம்ம மைண்டில் நினச்சாலே ஆஹா முதுகு வலிக்குமே அப்படின்னு நமக்காகவே தோணிடுது. கொஞ்சம் தூரம் நடந்தாலே கால் வலிக்குதுப்பா அப்படின்னு உழையுதுப்பான்னு சொல்ல தோணுது. இதெல்லாம் 35-45 வயசில் கொஞ்சம் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பரவாயில்ல, 25 வயசு பசங்களுக்கே இந்த காலத்தில் இருக்குது. அப்போ என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய வேலை பார்க்கும் தன்மை, நம்ம காசு பணம்லாம் நிறைய வந்துருச்சு, ஆனால் அதெல்லாம் அதுக்கப்புறம் எங்கே போய் கொடுக்குறோம்? ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. அப்போ நம்ம ஆரோக்கியத்தை எப்படி நம்ம பார்த்துக்கிறணும்? ஏன்னா உட்காந்தே வேலை செய்கிற மாதிரியான வேலைகள் தான் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ என்னென்ன செய்யணும்? திடீர்னு ஒரு முதுகு வலி மாதிரி இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, முதுகு தண்டு வடத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்கிறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் எல்லோருக்கும் மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேங்க. வேளச்சேரியில் பிரசாந்த் மருத்துவமனையில் நம்ம இருக்கோம். நம்ம கூட ஆர்த்தோபீடிக் சர்ஜன் மருத்துவர் ஐயா ஆறுமுகம் அவர்கள் இருக்காங்க. டாக்டர் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், இதில் அதான் பியூட்டி. ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டான பாசிட்டிவிட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாசிட்டிவிட்டி அது சார் கூட பேசினது. நிறைய பேருக்கு மூட்டு சம்மந்தமான நிறைய கேள்விகளை அந்த பாசிட்டிவிட்டி தீர்த்து வச்சதா கமெண்ட்லேயுமே படித்தோம். இந்த தடவை மூட்டுக்கு மேலே அப்படியே நம்ம போயிட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். முதல்ல சாரை நம்ம வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி உங்கள் கூட திரும்ப பேசுகிறதுல எனக்கு பெரும் சந்தோஷம். இப்போ இந்த முதுகு பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது டாக்டர். இப்போ நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற பசங்களே ஒரு 25 வயசு பசங்களுக்கே கொஞ்சம் உட்காந்தே இருக்கிற மாதிரி இருக்குண்ணே, முதுகு வலிக்குதுண்ணே, கொஞ்சம் ஏதாவது குனிஞ்சு வேலை செஞ்சுட்டா முதுகு வலிக்குதுண்ணே, அண்ணே நேற்று துவைச்சேன் முடியலைண்ணே, இடுப்பு போச்சுண்ணே, இப்படியே சொல்கிறது நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி இந்த இடுப்பு போச்சுங்கிறது, முதுகு வலிக்கிறதுங்கிறதும் ஏன் டாக்டர் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது? இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டீங்க, லைஃப் ஸ்டைல். ஸோ இப்போ எல்லாருமே உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப் கொடுத்துட்றாங்க, அந்த ஸ்க்ரீன் முன்னாடி உட்காரு வேலை பாரு, 8 மணி நேரம் 10 மணி நேரம், அதை விட்டு எந்திரிக்காதுன்ற மாதிரி எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் ஆயிடுச்சு. ஸோ அதனாலேயே இப்போது உடம்பு ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடின்றது ஐ வில் டேக் 50 இயர்ஸ் or 60 இயர்ஸ் ஃப்ரம் நவ். ஸோ 50-60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம எங்கேயாவது ஏதாவது சாமான் வாங்கணுன்னாலும் நடந்து தான் போய் ஆகணும். போயிட்டு பக்கத்தில் இருக்க கடையிலையோ 2 தெரு தள்ளி இருக்க கடையிலையோ போய் வாங்கிட்டு வரணும். சின்ன விஷயமா இருக்கட்டும், கடுகாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், நடந்து தான் போகணும். சின்ன பசங்களாக இருந்தால் நம்மக்கிட்டே ஒரு 2 ரூபா கையில் காசு கொடுத்து துரத்தி விட்டுருவாங்க, போய் வாங்கிட்டு வா, இந்த கடையிலேருந்து இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதிலேருந்து ஆரம்பித்து ஓடிக்கிட்டே தான் இருந்தோம். பட் இப்போ எதுவுமே வாங்கிறதுக்கு வெளியில் போக வேண்டாம், ஃபோன் பண்ணால் வீட்டில் மொபைலில் வச்சு ஒரு ஆர்டர் பண்ணால் வீட்டில் அடுத்த 10 நிமிஷத்தில் வந்துடும். அண்ட் ஃபுட்டும் சரி, இப்போ வேலை பார்க்குறதும் சரி,
ஸோ டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது, விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பட் நம்மளை சோம்பேறி ஆக்கிட்டே இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருந்தோமோ நம்மளை சோம்பேறியாக்கி ஒரே இடத்துல உட்கார வச்சிருச்சு. இப்போ நான் டிவி ஆன் பண்ணணும்னா எந்திரிச்சு போய் ஆன் பண்ண வேண்டாம், இங்கே உட்காந்துட்டு ரிமோட்டு. ஏசினா அடுத்த ரிமோட்டு. இங்கே ஒரு 4 ரிமோட் இருக்கும் சோஃபாவில். வீட்டுக்கு போனாலும் அதுதான் வச்சுட்ருக்குறோம். ஆஃபீஸில் போனாலும் அதே லேப்டாப் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சிருது. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகிறதுனால நம்ம உடம்பு பலகீனமாக இருக்குது. நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணோன்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம கையை இப்படி 4 வாட்டி மடக்குனா தானே மசில்ஸ், பைசெப்ஸ் மசில்ஸாக இருக்கட்டும், ட்ரைசெப்ஸ் மசில்ஸாக இருக்கட்டும் ஆக்டிவ் ஆகும். ஸோ நம்ம கீழே குனிஞ்சு இல்லை நேராக நின்று முதுகை இப்படி அப்படி திருப்பி வளைச்சி வேலை பார்த்தா தான் முதுகில் இருக்க மசில்லாம் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்போம், கொஞ்ச நேரத்தில் இப்படி குனிவோம், அதுக்கப்புறம் இப்படி உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ முதுகில் இருக்கிற மசில் எல்லாம் பலகீனமாயிட்டே போகும். அண்ட் அந்த எலும்பில் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் வரும், அதனாலேயே வலி வந்துடும். ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுட்டு முதுகில் இருக்கிற மசில் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா நேராக உட்காந்துட்டு நம்ம 10 மணி நேரம் வேலை பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. ஆனால் அதுக்கு அப்புறமா ஒரு 1 மணி நேரமாவது ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லை சம் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. உங்கள் வயசில் இருக்கிறவங்கெல்லாம் விளையாடலாம், எனி கைண்ட் ஆஃப் கேம், பேட்மிண்டனாக இருக்கட்டும், ஏதாவது நல்லா வார்ம் அப் பண்ணிவிட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுட்டா எந்த வேலை எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம். அது பண்ணாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த உடம்பு பர்ன் அவுட்டு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, உட்காந்துட்டே இருக்க முடியல, முதுகு வலிக்குது, ஒர்க் கெப்பாசிட்டி கம்மியாகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி 20 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் நல்லா வேலை பார்க்குறோம். அந்த 40-50 வயசுலேருந்து அது கொஞ்சம் ஆக்டிவிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் அந்த 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஆகிறோன்றதுக்கு அப்புறம் உடம்புக்குன்னு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் பாதி செலவு பண்ணுறோம். இது பண்ணாமல் இருக்கணும்னா 20-25 வயசுலேயே ஆரம்பிக்கணும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், ஆக்டிவாக இருக்கணும். இருந்தாங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். பின்னாடி போய் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களோட ஆடம்பரமான வாழ்க்கையை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாவும் ஆடம்பரமாக வாழலாம். ஓகே டாக்டர், இன்னைக்கு தேதிக்கு நமக்கு எல்லாருமே, எனக்கு எப்பவுமே தோணும், கொஞ்சம் ஆம்பிஷியஸாக இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே, பெண்களும் சரி ஆண்களும் சரி. முன்னாடிலாம் அவ்வளோ ஆம்பிஷியஸ் நமக்கு இல்லை. நீ என்ன ஆக போகிற அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டோம்னா பெருசாலாம் தெரியாது. நம்ம அப்படியே இருப்பாங்க, வளருவாங்க, அப்பா அம்மா சாப்பாடு போட்டே தான் இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க, கல்யாணம் அவங்களே பண்ணி வச்சுருவாங்க. அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு அந்த 25-26 வயசில் ஏதோ ஒரு வேலை அவங்களுக்கு பிடிபடும். ஏதோ ஒரு ஆட்டோ ஓட்டுவாங்க, இல்லை யார் கூடயாவது சேர்ந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போவாங்க. அப்படியே அவங்களுடைய வேலையே அதுவாக மாறிடும். அப்படியே இருந்துட்டாங்க. அவங்களுக்கு பெருசாக வந்துட்டு நம்ம பணம் சேர்க்கணும், நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்ம சாதிக்கணும், அந்த மாதிரியான தாட்லால ஒரு பீஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு மாதிரி வாழ்ந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு நேரத்தை ரொம்ப மக்கள் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நம்ம போகணும், நம்ம செய்யணும், எல்லாத்துலேயும் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்குது. இப்போ இப்படி இருக்கும்போது முன்னாடி இருந்த அந்த ஸ்லோ லைஃப்லேருந்து நம்ம கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்க்கு வந்துட்டோம். அதுதான் எனக்கு நீங்கள் சொல்கிற அந்த இது எல்லாமே. இப்போ ஒரு நடந்து போய் காலார நடந்து போய் ஒரு கடையில் வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு. இப்போ எனக்கு அந்த 10 நிமிஷம் இல்லை. நான் அப்படியே அதை அந்த 10 நிமிஷத்தில் நான் வேறு ஏதாவது ஒன்று செய்வேன். நான் உட்காந்த இடத்துல இருந்து ஒன்று ஆர்டர் போட்டுருவேன், எனக்கு இன்னொன்று ஸ்விக்கியில் வந்துடும். அப்போது அந்த நேரம் நான் சேமிக்கிறது எனக்கு பயன்படுதான்னு கேட்டால் அகைன் அதை நான் விரயம் மாதிரி தான் மாற்றுறேன். என்னுடைய உடல் வந்துட்டு நான் உட்காந்து வேலை செய்கிறது தான் அதையும் நான் திருப்பி செய்கிறேன். இல்லை நான் ஒரு இடத்துல படுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லை ஒரே இடத்துல நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த கம்ஃபர்ட் ஜோன் அதை ஏதோ ஒன்று கொண்டு வந்துருச்சோ. இப்போது நீங்கள் வேலை பார்க்குறதே எடுத்துக்கோங்களேன். இப்போ முன்னாடி அவ்வளோ ஆம்பிஷியஸாக இல்லை. ஏன்? நம்ம ரிக்குவயர்மெண்ட்ஸ் கிடையாது அவ்வளோ. முன்னாடி மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா செங்கல் மாதிரி இருக்கும், அவ்வளோ பெருசு இருக்கும் மொபைல் வந்த காலத்தில். எத்தனை பேர் வச்சிருப்பாங்க? 20 இயர்ஸ் பேக் எத்தனை பேர் அந்த மொபைல் வச்சிருப்பாங்க? ரொம்ப கம்மியான ஆள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்காங்க. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது, லிட்டரலி எவ்ரிபடி. ஸோ ஸ்மார்ட் ஃபோன், இந்தியா இஸ் காட் தி ஹையஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இன் த வேர்ல்டு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே இது வேணும் அப்படின்னா, இப்போ ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு கிடைக்காது, கூட கொஞ்சம் 10,000 ரூபா போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். எவ்வளோ பேரோட சம்பளம் 10,000 ரூபா மாதத்துக்கு? ஸோ அவங்க கையிலையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும்னா அவங்க அந்த 10,000 ரூபா ஒரு ஃபோனுக்கு செலவு பண்ணணும்னா அப்போ அவங்க எவ்வளோ வேலை பார்க்கணும்? அவங்களுக்கு 8 மணி நேரம் வேலைக்கு 10,000 ரூபா கிடைக்குதுன்னா அந்த பாக்கி இருக்கிற நேரத்தில் வேறு ஏதாவது அடிஷ்னல் வேலை பார்த்தா தான் இந்த ஃபோனோ வேறு எதுவோ ஆடம்பரத்தை அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ ஒருத்தர் ஒரு டியூட்டி பார்த்து இவ்வளோ சம்பாதிச்சாங்கன்னா அவங்கெல்லாம் 2 டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, இல்லாட்டி 1.5 டைம். ஸோ 8 ஹவர்ஸ் ஒர்க்கு பற்ற மாட்டேங்குது. அதனால நம்மளுக்கு நேரம் இல்லை.
10 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, 12 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம ஆடம்பரமான வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அதிகப்படுத்திட்டு இருக்கிறதுனால நம்ம நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, நம்மளோட ஏர்னிங்ஸ் நிறையா இருக்குது. அதனால் நம்மளோட உடல் அதை ரொம்ப கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த உடல் கவனம் செலுத்துறதுங்கிறதுமே இப்போ ஜிம்முக்கு போனாலுமே இந்த பைசப்ஸ் வந்துட்டு நமக்கு நல்லா வரணும், ட்ரைசப்ஸ் நல்லா வரணும், ஷோல்டர் கொஞ்சம் பெருசாக தெரியணும், 6 பேக் இருக்கணும், செஸ்ட் நல்லா இருக்கணும்னு விசிபிளாக எது நமக்கு பார்த்தோன்னு மக்களுக்கு தெரியுமோ அதெல்லாமே எனக்கு நல்லா இருக்கணுன்ற ஒரு தாட்டு கூட இருக்கும். அதே இது ஒரு தைஸுக்கோ ஒரு லெக்குக்கோ ஒரு பேக்குக்கோ ஒரு லேட் மசிலுக்கு நம்ம போடுறதுக்கோ பெரிய அளவில் இருக்காது. நான் வந்துட்டு நானுமே ஜிம் அப்பப்போ எப்பயாவது யூஸ்வலாக பண்ணுறது உண்டு. அந்த நேரத்தில் போகும்போது ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் விசிபிளாக இருக்காது இல்லை, யாருக்கு தெரியாது. அப்படின்னும் போது இந்த இடத்துல எப்படி டாக்டர் நான் ஆக்டிவேட் பண்ணுறது? ஏன்னா நான் ஜிம்முன்னு கூட நீங்கள் விட்டுருங்க, இப்போ ஜிம் இல்லாமல் எல்லாருனாலே ஜிம் போக முடியாது, இல்லை எல்லாருக்கும் ஜிம் போகிறதுக்கு நேரம் இருக்காது. ஏதோ ஒரு வகையில் வீட்டில் இருந்தாலுமே கூட நீங்கள் முதுகு மசிலை ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. பைசப்ஸ்னால் எனக்கு ஈஸி, அதுக்காக நான் கொஞ்சம் நீண்ட கேள்வியாக கேட்குறேங்க, என்ன மன்னிச்சுக்கோங்க. என்னென்னா எனக்கு ஒரு தம்பிள் எடுத்தால் நான் அதை பண்ணிடலாம். வேறஸ் இந்த முதுகு மசிலை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, நான் எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சொல்லித்தரேன். நீங்கள் சொன்ன மாதிரி பைசப்ஸ் வந்து இந்த ஆக்ஷனுக்கு தான். நம்ம இந்த ஆக்ஷன் எவ்வளோ பண்ணுறோம்? ஹார்ட்லி எனிதிங். ஸோ இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ நம்ம வந்து பைசப்ஸ் பெருசாக இருந்து ட்ரைசப்ஸ் பெருசாக இருந்து கை நல்லா பெருசாக இருந்து அப்போ தான் ரொம்ப மேட்சோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. உங்களோட கோர் மசில்ஸ்னால் சென்டரில் இருக்கிற மசில்ஸ், அது ஃப்ரண்ட்லியாக இருக்கட்டும், யுவர் அப்டமனில் மசில்ஸ் இருக்கிறது, செஸ்ட் மசில்ஸ் அண்ட் யுவர் பேக் மசில்ஸ் அண்ட் யுவர் க்ளூட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் உங்கள் கோர் மசில்ஸ். இதை நீங்கள் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்டராக இருக்கட்டும், உங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பாசிட்டிவாக இருக்கும். நான் வந்து ரெகுலராக ஜிம் போயிட்டு மினிமம் 1 hour ஒர்க் அவுட் பண்ணுவேன். அந்த 1 hour ஒர்க் அவுட்டில் 45 minutes ஐ வில் பி கான்சென்ட்ரேட்டிங் ஒன்லி இன் மை கோர் மசில்ஸ். ஓகே. கோர் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு கடைசியில் தான் அந்த பெரிஃபரல் மசில்ஸ், காலாக இருக்கட்டும், கால்னா காஃப் மசில்ஸாக இருக்கட்டும், பைசப்ஸாக இருக்கட்டும், ட்ரைசப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கடைசி 10-15 நிமிஷம் தான். அதெல்லாம் அடிஷ்னல் மசில்ஸ். பட் உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும்னா கோர் மசில்ஸ். நீங்கள் கேட்ட கேள்வி, முதுகுக்கு என்ன பண்ணணும்? முதுகுக்கு பேக் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸ்டென்ஷன், முதுகு நல்லா நம்ம இப்போ உட்காரும்போது இப்படி வளைஞ்சு போகிறோம். ஸோ நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முதுகுக்கான மசில்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம குப்புறப்படுத்திட்டு கையை சைடில் வச்சுட்டு பேக்கை நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா, நம்ம புஷ்அப்ஸ் பண்ணுறோம்ல, புஷ்அப்ஸ் பண்ணுறது காலை ஃபுல்லாக செஸ்ட்லேருந்து உடம்பு ஃபுல்லாகவே நம்ம புஷ்அப்ஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இது வரைக்கும் பெல்விஸ் வரைக்கும் கீழே ரெஸ்ட் பண்ணிவிட்டு வெறும் கையை வச்சுட்டு செஸ்ட்டையும் இதையும் நம்ம செஸ்ட்டையும் ஹெட் அண்ட் நெக்கையும் நம்ம ரேஸ் பண்ணாலே நம்மளோட பேக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஒரு ஒரு யோகா போஸ்டர் மாதிரி. ஆமா, யோகா போஸ்டர் மாதிரி. இப்படி கொஞ்சம் இப்படி கீழ இப்படி இருக்கும், உடம்பு மட்டும் இப்படி போயிருக்கும். நான் சதீஷ் வச்சு உங்களுக்கு அது பண்ணியே காட்டுறேங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம நேரா படுத்துட்டு முட்டியை மடக்கிட்டு இடுப்பை மட்டும் தூக்குறது. நம்ம பெல்விஸ் அப்படி லிஃப்ட் பண்ணும்போது நம்மளோட ப்ளோவர் பேக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நம்ம அந்த பெல்விஸை தூக்கிட்டு அந்த பொசிஷன்ல ஹோல்டு பண்ணோம்னா நம்மளோட பேக் மசில்ஸ், லோவர் பேக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும், க்ளூட்ஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்படி இருந்தாலே நம்ம உட்கார போஸ்டரும் நல்லா இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஸோ பேக் மசில்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணி உங்களோட கோரை ஸ்ட்ராங்காக வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மசில் பெயினோ ஏக்ஸோ வரவே வராது. அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இப்போ நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, நிறைய ஜிம் இருக்கு. நீங்கள் இப்போ ஜிம்மு எல்லாருக்கும் கஷ்டன்றது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு தெருவில் 5 ஜிம் இருக்கு. ஸோ லேடிஸ்க்குன்னு தனி டைம் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுறத கொஞ்சம் நம்ம உடலுக்கு செலவு இப்போவே பண்ணோன்னா பின்னாடி ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ண போகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஆடம்பரத்துக்கு இந்த ஜிம் 1 மணி நேரம் டெய்லி ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதில் ஒரு நல்ல ட்ரெயினரை நம்ம கூட வச்சுட்டு நம்ம இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், பண்ணுறது கரெக்டாக அது வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதை கற்றுக்கிட்டு பண்ணுற ஒரு எக்ஸசைஸ் பொசிஷனாக இருக்கட்டும், எந்த மசிலை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறோமோ அந்த இது ஹர்ட் அதாவது இன்ஜுரி வராமல் நம்ம ஒழுங்காக பண்ணிட்டோம்னா உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் வில் பி வெரி ஃபிசிக்கலி ஃபிட். ஓகேங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணுங்க. ஒரு ஜிம் வச்சிருக்கக்கூடியவங்களோ இல்லை ஒரு ஃபிசிக்கல் ட்ரெயினரோ இந்த விஷயத்த சொன்னார்னு வைங்களேன், என்கிட்ட வந்து நீ ஜாயின் பண்ணு அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிற மாதிரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு எக்யூப்மெண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜிம்மெல்லாம் பண்ணிங்கன்னா தான் சூப்பர்னா என் ஜிம்மில் வந்து ஜாயின் பண்ணப்பான்னு சொல்லாமல் சொல்கிறது.
ஆனால் எலும்பு மூட்டு நிபுணர், மருத்துவர், ஆர்த்தோபீடிக் டாக்டர், சர்ஜன், ரொம்ப ஃபேமஸான டாக்டர். இன்ஃபேக்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா சாரை தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இவங்க சொல்கிறாங்கன்னும் போது தான் அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா இவர் ஜிம்மு நடத்தலை. இப்போ நீங்கள் சூப்பராக எல்லாரும் ஜிம்முக்கு போங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து சேருங்கன்னு இவர் ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் எடுக்க பார்க்கல, அது வேலை இல்லை. ஆனால் அதை போய் பண்ணுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வயசாகி ஏன்ட்ட வராமல் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு டாக்டர்ஸ் வந்து யார் ரொம்ப நல்ல டாக்டர்ஸ்னால், என்கிட்ட நீ வர வேணாம், அவன் உடம்ப பார்த்துக்க, நீ எந்த டாக்டர் சொல்கிறாங்களோ அவங்க தான் நல்ல டாக்டர். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும்னா, நான் 100 பேர்கிட்ட சொல்கிறேன்னா அதில் ஒரு 2 பேர் தான் செய்வாங்க, 98 பேர் என்கிட்ட வந்துருவாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த 98 பேர் வரக்கூடாதுன்றதுக்காக 20 வயசுல இருந்து எல்லார்கிட்டயுமே நான் சென்னை ஆர்த்தோன்னு என்னோட வெப்சைட் இருக்கு, அதுலயே வந்து நான் மூவ்மெண்ட் இஸ் லைஃப்னு ஒரு கேம்பெயினே நடத்துறேன். பிரில்லியன்ட். ஸோ அந்த மூவ்மெண்ட் இஸ் லைஃப் இஸ் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் மூவிங் அண்ட் அட் அன் யங்கர் ஏஜ். ஸோ எக்ஸசைஸோட முக்கியத்துவத்தை நாங்கள் 20 வயசுல இருந்து எல்லாருக்கும் அதை வெளிப்படுத்துகிறோம், சொல்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஏன் அது ரொம்ப முக்கியம்னு. அந்த வயசுலேருந்து ஃபாலோ பண்ணால் இந்தியா இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ். மூட்டு தேய்மானம் இந்தியா தான் இருக்கிறதுலேயே ரொம்ப 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 அதிகம் உலகத்தில். அது கொஞ்சம் வயசாகி தானே டாக்டர் நான் வரும், ஒரு 40-45 வயசுல வருதுங்க. நான் இப்போ 50 வயசு 50 வயசு 52 வயசு நீங்க இந்த ஃப்ளோர்லயே எடுத்தீங்கன்னா 3 பேஷண்ட் இருக்காங்க. இந்த ஃப்ளோர்ல 3 பேஷண்ட் இருக்காங்க. 3 பேருக்கு 2 முட்டியும் மாத்திருக்கேன். ஒருத்தருக்கு 52, இன்னொருத்தருக்கு 56 அண்ட் இன்னொருத்தருக்கு 57 என்னமோ தான். அவ்வளவுதான். 50 வயசுல முன்னாடிலாம் எனக்கு 60-65 வயசுக்கு முன்னாடி வரவே மாட்டாங்க. ஆனா இப்போ எல்லாரும் கம்மி 45-50 வயசுல இருந்து 60 வயசு, 50ல இருந்து 60 வயசுக்குள்ள நான் பண்ற ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு இப்போ. ஸோ அதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். 20 வயசுல ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா எங்கிட்ட 50 வயசுல வரமாட்டாங்க. பிரில்லியன்ட். ஸோ அது ரொம்ப முக்கியம். சூப்பருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு இப்படி பேசினாதாங்க பிடிக்குமே. டாக்டர் நீங்க என்னை தூண்டி விடுறீங்க, ஆக்சுவலி ஸ்டிமுலேட் பண்றீங்க. பிரில்லியண்டா இருக்கு. என்கிட்ட வராதுன்னு சொல்ற டாக்டர் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். டாக்டர் இப்போ மூட்டு தேய்மானம் பத்தி நம்ம பேசணும். நீங்க சொல்லிட்டீங்க, நான் கோர்ல இருந்து திருப்பி ஒன்னே மட்டும் ஒரு கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மசில் எடுத்துக்கிறோம், வயிறு மசில் பொதுவாக எடுத்துக்கிறோம், அதுல இருந்து அப்படியே போற பின்னாடி மசில் எடுத்துக்கிறோம், அப்படியே மேல வர்ற முதுகு தண்டை ஒட்டி இருக்க மசில், இந்த இப்படி வர்ற இந்த ஷேப்பை கோர்னு நம்ம சொல்லலாமா? கண்டிப்பா. ஃபைன். இது வந்துட்டு நம்ம இந்த மசிலுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மசிலை பெரிய அளவில் யாரும் பார்த்து வா வாட் அ பாடி அப்படிலாம் வியக்கலைன்னா கூட உங்களுக்காக அதை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டேக்அவே எடுத்துக்கலாமா? மகிழ்ச்சி. ஓகே, அதை நம்ம முடிச்சிருவோம். இப்படி பண்ணோம்னா நமக்கு முதுகு வலி வராதுங்க. முக்கியமாக நான் அவஸ்தைப்பட்டேன் டாக்டர், அதனால தான் நான் அதை கேட்குறேன். ஒரு 11:30 மணி 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். துணியெல்லாம் ஊற வச்சுட்டு ஒரே நாளில் வெறி கொண்டு எல்லாத்தையும் துவைக்கணும்னு போட்டு துவைச்சிட்டு இப்படி போட்டு இப்படி எந்திரிக்கிற லாக்கு முடிஞ்சிடும். பயங்கர லாக்கு. என்னால் அசைய முடியல. இப்படின்னா வலி திரும்பவே முடியல. அப்புறம் ஃப்ரெண்டை வர சொல்லி எம்ஆர்னு மசில் ரிலாக்ஸ் மாத்திரன்னு ஏதோ ஒன்று போய் இம்மிடியேட்டாக போய் வாங்கி போட்டேன். அப்புறம் குறைஞ்சிச்சு. அப்புறம் அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணேன். அதனால தான் எனக்கு அது கொஞ்சம் நம்ம அதை வச்சுட்டோம்னா அதெல்லாம் வராதுல்ல. கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. பிரில்லியன்ட். அடுத்து நம்ம இப்போ மூட்டு தேய்மானத்துக்கு வருவோம். இப்போ மூட்டு தேய்மானத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் 50 வயசுலேயே வருது, ஏன் 40 வயசுலேயே வருது, ஏன் 40 வயசுலேயே ரொபாட்டிக் நீ சர்ஜரிலாம் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் ஏற்படுது? நான் இப்போ சொன்னது தான், எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது. வாக்கிங் குரூப்ஸ் இருக்குது, சைக்கிளிங் குரூப்ஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது. பட் யாரும் ரன்னிங் குரூப்ஸ் இருக்குது, யாரும் போய் சேர்றது கிடையாது. அந்த 20 பேர் 30 பேர் இருந்தாங்கன்னா அவங்க தான் அது 50-60 புஷ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளா இனிஷியேட்டிவ் எடுத்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்குள்ளே போக மாட்டோம். இப்போ இன்னொன்று ஒபேசிட்டி இஸ் another கில்லர். இப்போ வந்து வெயிட் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே போனாலும் பிரச்சனை. ஸோ நம்ம வந்து உடம்புல மூட்டாக இருக்கட்டும், எந்த பாகமாக இருக்கட்டும், மெச்சூரிட்டி அடையிறது 20 வயசில். 18லேருந்து 20 வயசில் நம்மளோட போன் வில் ரீச் இட்ஸ் மேக்ஸிமம் மெச்சூரிட்டி. எவ்வளோ அதோட ஸ்ட்ரென்த் இருக்குமோ அப்போ மேக்ஸிமம் ரீச் ஆகிடும். ஸோ அந்த 20 வயசில் நம்மளுக்கு என்ன ஒரு 50 கிலோ இருக்கும், இல்லை 55 கிலோ இருக்கும் மேக்ஸிமம். அதே முட்டியில் நம்ம வந்து 40 வயசில் தூக்கி 60, 70, 80 கிலோ வச்சோன்னா அந்த முட்டி தாங்குமா? மோசமாகும். இப்போ நம்ம படிக்கட்டு ஏறுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு படிக்கட்டு ஏறும்போது நம்ம முட்டியில் வந்து கிட்டத்தட்ட 6 மடங்கு பாடி வெயிட்டோட ப்ரெஷர் நம்ம முட்டியில் வரும். சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஸோ அவ்வளோ ப்ரெஷர் வரும்போது தேய்மானம் சீக்கிரமாக ஆகிடும். ஸோ ஒபேசிட்டி இஸ் another கில்லர். நான் சொன்ன மாதிரி உட்காந்த இடத்துலேருந்தே ஃபாஸ்ட் ஃபுட் ஆர்டர் பண்ணி, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்ம வெயிட் போட தான் செய்யும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப தேவை. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன சந்தேகம் மட்டும். ஒரு மெஷின் எடுத்துக்கிட்டோன்னா அந்த மெஷின் ரொம்ப வேலை செஞ்சால் தேய்மானம் ஆகும்.
ஆனால் நம்ம முட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா வேலை கொடுக்கலன்னா தேய்மானம் ஆகுதுங்கிறீங்க. அது எப்படி டிஃபர் ஆகுது ரெண்டும்? வேலை ரொம்ப ஓவராக கொடுத்தாலும் தேய்மானம் வரும். ஓகே. ஸோ எக்ஸசைஸ் ஹேஸ் டு பி இன் மாடரேஷன். எக்ஸசைஸ் மாடரேஷனில் இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். வேலை ரொம்ப செஞ்சோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்கட்டும், ஹாக்கி பிளேயர்ஸ் இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து 20-30 வயசில் நிறைய விளையாடிருப்பாங்க. விளையாடிட்டு அவங்க 60 வயசில் பார்த்தீங்கன்னா காலெல்லாம் ஃபுல்லாக வளைஞ்சிரும். கேட்டால் நான் முன்னாடி ஃபுட்பால் ஆடுவேன், நிறைய இன்ஜுரிஸ் ஆகிருக்கு, அதனால எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னுவாங்க. கரெக்டு. இன்ஜுரி ஆகும்னா என்ன ஆகும்? நம்ம மூட்டாக இருக்கட்டும், நம்ம நீ ஜாயிண்ட்டே எடுத்துப்போம். நீ ஜாயிண்ட்டில் வந்து தொடை எலும்பு இருக்குது, கால் எலும்பு இருக்குது. அந்த கால் எலும்பும் தொடை எலும்பும் சேர்ற இடத்துல வந்து வழுவழுன்னு ஒரு கார்டிலேஜ் இருக்கும். நம்ம இன்ஜுரி ஆகும்போது கீழே விழும்போது என்ன ஆகும்னா எலும்பு இடிக்கும். இடிக்கிறதுனால அந்த கார்டிலேஜில் சின்னதாக கிராக் வரும். கார்டிலேஜில் இன்ஜுரி வரும். இன்ஜுரி வந்து அதில் திருப்பி அவங்க ஓடி 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 விளையாடுறதுனால அந்த இன்ஜுரி வந்து ஹீல் ஆகாமல் அந்த கார்டிலேஜில் போய் இடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கார்டிலேஜில் கிராக் ஆக ஆரம்பிச்சிடும். கிராக் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் அடியில் இருக்க போன் எக்ஸ்போஸ் ஆகும். அப்படி போன் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா தான் தேய்மானம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ இது மாதிரி ரெப்பிட்டேட்டிவ் இன்ஜுரிஸ், ஓவர் எக்ஸசைசிங் will also lead to arthritis and not doing exercise. So you have to do exercise but in moderation. ஸோ எக்ஸசைஸ்னால் நம்ம கொஞ்சம் முட்டி வலி வந்துருச்சு, ஸ்விம்மிங் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் தண்ணியில் இருந்து பண்ண போகிறீங்க. தண்ணியில் இருந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட முட்டியில் வந்து ஜர்க் ஆகாது. அதாவது டங்கு நம்ம ஓடுறோம், ரோட்டில் ஓடுறோன்னா நம்மளுக்கு ஜர்க் ஆகும். ஒரு வாட்டி நம்ம ரன் பண்ணும்போதும் யூ வில் பி ஹிட்டிங் த ஃப்ளோர் ஹார்ட். நம்மளுக்கு முட்டியில் ஜர்க் ஆகிறதுக்கு, அந்த கார்டிலேஜ் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்விம்மிங் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா தண்ணியில் வாட்டர் பாயன்சி இருக்கிறதுனால நம்மளால் போய் தண்ணியில் டங்குன்னு வைக்க முடியாது, மெதுவாக தான் பண்ண முடியும். ஸோ அதனால் நீல இன்ஜுரி வராது. ஸோ ஸ்விம்மிங் நல்லது. சைக்கிளிங் நல்லது. சைக்கிளிங் என்ன பண்ண போகிறோம்? சைக்கிளில் உட்காந்துட்டு பண்ண போகிறோம். பாடி வெயிட் ஃபுல்லாக முட்டியில் வரப்போகிறது இல்லை. நம்ம அங்கே ப்ரெஷர் மட்டும்தான் வரும் மிதிக்கிறதுனால. ஸோ அகெயின்ஸ்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம உட்காந்துட்டு பண்ணுறதுனால இந்த ஹாம்ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், இந்த குவாட்ரிசெப்ஸாக இருக்கட்டும், மேலே கீழே இருக்கிற எல்லா மசில்ஸுமே ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங் ஆச்சுன்னா உங்களுக்கு முட்டி தேய்மானம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ எக்ஸசைசஸ் எது பண்ணணும், எது பண்ணால் எந்த ஜாயிண்ட்டுக்கு நல்லது, எவ்வளோ பண்ணணும், இன் மாடரேஷன். ஸோ நான் அதை திருப்பி சொல்கிறேன். எக்ஸசைஸ் இன் மாடரேஷன் இஸ் வெரி குட். எதுவுமே ஓவராக பண்ணால் நான் ஒன்றுமே பண்ணதில்லைங்க, நாளையிலேருந்து ஓட போகிறேன், நாளையிலேருந்து டெய்லி 5 கிலோமீட்டர் ஓட போகிறேன்னு முதல் நாளே 5 கிலோமீட்டர் ஓடினா 2 நாள் ஓடுவாங்க, 3ஆவது நாள் முட்டியை பிடிச்சி வீட்டில் உட்காந்துருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஓடுறதே இல்லையா, இன்றைக்கி 1 கிலோமீட்டர் நடங்க போதும். அதை ஒரு 10 நாளைக்கு கண்டினியூஸாக நடங்க. அதுக்கப்புறமா அதை 1.5 கிலோமீட்டர் ஆக்குங்க. ஒரு வருஷம் கழித்து நீங்கள் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நல்லா ஃபாஸ்ட்டாக நடங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஜாக் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு ஒரு இன்ஜுரியும் வராது. ஸோ அது மாதிரி யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் பாடி. ஒன்றுமே பண்ணாமல் திடீர்னு தூங்கிட்டு இருந்த உடம்பை பட்டுன்னு அடித்து எந்திரிச்சு ஓடுன்னா அது எங்கே ஓட முடியாது. ஓகே டாக்டர், இப்போ இப்படி நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். 25 வயசில் ஒன்றுமே தெரியாதுங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் 35 வயசில் முடிஞ்சிடும் அப்படின்னா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். புரியல, எனக்கு திருப்பி சொல்லுங்கள். இப்போ இப்படி கேட்குறேன், 25 வயசில் ஒன்றுமே தெரியாது, நீங்கள் பண்ணுற தவறுகளோ நீங்கள் பண்ணுற விஷயங்களோ, ஆனால் 35-40 உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அதை நம்ம போன் கூட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும்? 35 வயசில் முடியும்னா ஒன்றுமே முடியாது. நம்ம 35 வயசில் ஆரம்பிக்கணுன்னா கூட ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. இட் இஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட் எக்ஸசைசிங். உங்களுக்கு 60 வயசாக இருக்கட்டும், நீங்கள் இது வரைக்கும் எக்ஸசைஸ் வாழ்க்கையிலேயே பண்ணதில்லை, ரிட்டையர் ஆகிடுச்சு, எனக்கு ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, எக்ஸசைஸ் ஆரம்பிங்க. இட் இஸ் நெவர் டூ லேட். உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகலையா, இது வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஜாயிண்ட் பெயினும் இல்லையா, ரொம்ப சந்தோஷம். அதை இன்னும் கண்டினியூ பண்ணுமா? உங்களுக்கு இப்போ 50 வயசு 60 வயசு ஆகிடுச்சு, ஒன்றும் இல்லை, ஆனால் 85-90 வயசு வரைக்கும் எனக்கு ஒன்றும் வரக்கூடாதுன்னா நீங்கள் அப்போ கூட எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம். மெதுவாக நான் இப்போ சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன, அந்த ஒரு கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டர் போகிறதுக்கு டைம் டியூரேஷன் 30 வயசில் இருக்க மாதிரி இருக்காது, கூட கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கும். ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் மெதுவாக எக்ஸசைஸ் பண்ணணும். அவங்க உடல்நிலை, அவங்க ஹார்ட் கண்டிஷன், எல்லாரையும் கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்கணும், ஃபிசிஷியனை பார்க்கணும். சுகர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணி ஹார்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம். பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உடலில் இருக்கிற எல்லா மசில்ஸ்லையும் ஸ்ட்ராங் பண்ணலாம். ஸோ என்கிட்ட ஒரு பேஷண்ட் இருக்காங்க, 74-75 வயசு ஆகிடுச்சு, அவருக்கு 2 முட்டியும் மாற்றியாச்சு. அவர் இன்றைக்கி வார்ம் அப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 250 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவார் வார்ம் அப்க்கு. 250 கிலோமீட்டர் சைக்கிள் சும்மா வார்ம் அப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்றைக்கி பாண்டிச்சேரி போயிட்டு வருவார் சைக்கிள்.
ஸோ அது மாதிரி அவர் அவ்வளோ சைக்கிள் ஓட்டுவார். ஹீ இஸ் டன் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் சைக்கிளிங். 2 முட்டியும் மாற்றிருக்கு. 74, 75 அவர் இது பண்ணுவார், லெக் ரேஸ் பண்ணுவார். 100 கிலோஸ் வெயிட் வச்சு போத் லெக்ஸ் ஹி வில் டூ அ லெக் ரேஸ். ஸோ அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஏஜ் இஸ் நாட் அ க்ரைட்டீரியா ஹியர். இது இங்கே தான் நம்ம 1 மாதம் 2 மாதம் அந்த பேரியரை தாண்டிட்டோம்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வில் பிகம் அ ரொட்டீன். அது யாராலையும் அப்புறம் நிறுத்தவே முடியாது. ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அட்ரினலின் வரது, இட் இஸ் கோயிங் டு மேக் யூ ஸோ லைவ்லி அண்ட் பிரைட் அண்ட் ஃப்ரெஷ் த்ரூ த டே. உங்களுக்கு அது பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஸோ அந்த 1 மாதம் 2 மாதம் பேரியர் நீங்கள் உடச்சி தாண்டிட்டீங்கன்னா அப்புறம் எக்ஸசைஸ் வில் பிகம் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். பிரில்லியன்ட். அது நீங்கள் முன்னாடி சொன்னதை வச்சு நான் இப்போ கனெக்ட் பண்ணால், ஏஜ் இஸ் நாட் அ பேரியர் டு ஸ்டார்ட், பட் இட் இஸ் டூ குட் டு ஸ்டார்ட் அட் அன் யங்கர் ஏஜ். ஆல்வேஸ் குட் டு ஸ்டார்ட் அட் அன் யங்கர் ஏஜ். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அண்ட் கண்டினியூ பண்ணணும். பர்சிவேரன்ஸ், அதாவது நீங்கள் ஓகே நான் பண்ணிட்டேன், எல்லா எக்ஸசைஸும் பண்ணிட்டேன், உடம்பு நல்லா இருக்குன்னு விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் விட்டிங்கனாலும் திருப்பி மோசமாகும். அந்த எக்ஸசைஸை ரெகுலராக நம்ம சாப்பிட்றோம், மூச்சு இழுக்கிறோம்ல, மூச்சு இழுக்கிறதே ஒரு எக்ஸசைஸ் தான். லங்ஸ் எல்லாம் ஓப்பன் அவுட் ஆகுது, இன்டர்காஸ்டல் மசில்ஸ் அதெல்லாம் எப்படி ஆக்ட் ஆகுது, அதெல்லாம் ரெகுலராக நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால. பிராணாயம்லாம் என்னது, வெறும் மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விட்டுறது. அதுவே இட் இஸ் ஸோ குட் ஃபார் யுவர் பாடி. ஸோ நீங்கள் எந்த விதமான எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, உடம்புல அத்தனை மசில்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி அந்த மசில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சு டோனப் பண்ணிட்டீங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். பிரில்லியன்ட். இப்போது இந்த சின்ன வயசுலேயே டாக்டர் நமக்கு உட்காந்துருக்கும் போது திடீர்னு இந்த கழுத்து சுழுக்கிறத, கழுத்தில் பிரச்சனைங்கிறதே மற்ற எந்த மசில் பிடிச்சிருந்தா கூட டாக்டர் சரியாயிடுது. இந்த கழுத்து சுளுக்கு மட்டும் ரொம்ப நாள் எடுத்துக்கிறது, அது ஏன் டாக்டர்? அது எல்லா மசிலுமே லோவர் பேக் வந்தாலும் விடவே விடாது. உங்களை பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சிட்டே தான் வலிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி. அது எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். கழுத்தும் அதே தான். நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம், ஒன்றா இப்படி ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கோம், இல்லாட்டி மொபைல்னால் இன்னும் சுத்தம் இப்படி கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்போம், நேராக கூட வந்துட்டு இருக்க மாட்டோம், இப்படி குனிஞ்சிட்டு இருப்போம். ஸோ நம்ம கழுத்தில் இருக்கிறதுலையே ஜாஸ்தியான வெயிட் நம்ம தலை தான். பட் தலை நம்மளுக்கு நேராக இருக்கும்போது கழுத்தில் ஸ்ட்ரெயினே ஆகாது. ஒரு 10 டிகிரி இது பண்ணோன்னாலே வெயிட் ஜாஸ்தி ஆகும். இன்னொரு 30 டிகிரிஸ் பண்ணாலே கிட்டத்தட்ட 45 கிலோ வெயிட் வரும். நம்மளோட ப்ரெஷர் தட் இஸ் ஆன் த நெக் கிட்டத்தட்ட 45 கிலோ. இப்படிலாம் பண்ணோன்னா 60 கிலோலேருந்து 70 கிலோ ப்ரெஷர் வரும் நம்ம கழுத்தில். ஸோ அதுக்கு நம்ம கழுத்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் அது பிடிக்க முடியும். அது இல்லாமல் நம்ம மொபைல்லையே பார்த்துட்ருக்கோம், இப்படியே கேம் விளையாடிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கேம், 5 மணி நேரம் கேம் விளையாடுறோன்னா அந்த கழுத்து மசில்லாம் தாங்காது, அது வலி வரதான் செய்யும். ஸோ மொபைல் பார்க்குறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம லிஃப்ட் பண்ணி நேராக வச்சு பார்த்தோன்னா கழுத்து நேராக இருந்துச்சுன்னா கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகாது. அண்ட் படுக்கும்போது மொபைல் பாதி நேரம் பார்க்கறது, சைடில் எப்படி வச்சு இந்த சைடில் இப்படி நேராக இப்படி எப்படியாவது ஒன்று படுத்து பார்த்துட்டு இருக்கிறதுனால ஃப்ளாட்டாக படுத்து தூங்குறது இல்லை. நம்ம படுக்க வேண்டிய பொசிஷன் கழுத்து இப்படி நேராக இருக்கணும், ஒரு தின் பில்லோவாக இருக்கணும், ஃப்ளாட்டாக படுக்கணும். படுத்திருந்தா கழுத்து மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும், நேராக ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏதோ ஒரு பொசிஷனில் இப்படி வச்சு படுத்துட்டு இந்த மொபைல் இப்படி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டு திருப்பி நம்ம எந்திரிச்சு உட்காந்தோன்னா கழுத்தை ஆட் பொசிஷனில் வச்சோன்னா அது ஃபுல்லாக அப்படியே மசில் ஸ்பாசம் போகும், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வரும், டிஸ்கோட ப்ராப்ளம்ஸ் வரும் கழுத்தில். அதுக்கப்புறம் சர்ஜரிலாம் தேவைப்படும். ஸோ நம்ம உடல்நிலை எப்படி இருக்கோ அது நம்மளை பொறுத்து தான். நம்ம ஒழுங்காக நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சோன்னா இருக்கலாம். அப்படி இல்லை, நம்மளுக்கு இப்போ காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் முக்கியம், உடல்நிலை எப்படி இருக்கோ அது எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அதை பற்றி கவலைப்பட போகிறது இல்லைன்றது ஒரு பெரிய 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 தவறு. இன்றைக்கி நம்ம எவ்வளோ நம்ம உடம்புல இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்ம 60-70 வயசுக்கு மேலே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுப்போம். இல்லாட்டி இப்போ நம்ம விட்டுட்டோம்னா நம்ம சேர்த்து வைக்கிறதெல்லாம் வேறு இடத்துல ஹெல்த்துக்குன்னு போயிட்டு திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம யோசித்து நம்ம செயல்பட்டோன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க 52, 57, 50 வயசுக்காரங்களுக்கெல்லாம் பண்ணுறேன்னு. இப்போ முன்னாடிலாம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது கொஞ்சம் ஒரு பெரிய கேட்கும்போதே மூட்டையே எடுத்து மாற்றி ஆகும், என்னடா பேரே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு. இன்னைக்கு ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாலாம் அதை பண்ணுறதா சொல்லுவாங்க. இது என்ன டாக்டர் ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் இருக்கிறதுலையே நிறைய பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சென்னையில். இன்னைக்கு நான் இது வரைக்கும் 600க்கு மேலே ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் பண்ணியாச்சு. அண்ட் இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ இது இப்போ ரோபோட் என்ன அசிஸ்ட் பண்ணும்.
இது வரைக்கும் கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. நான் இது வரைக்கும் 6000 மேலே பண்ணியாச்சு, 6500க்கு மேலே மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் பண்ணியாச்சு. இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஐ திங்க் ஐ ஷுட் பி க்ளோசிங் இன் ஆன் 7000 பை திஸ் இயர் எண்ட். ஸோ 7000க்கு மேலே பண்ணிவிடுவேன் இந்த வருஷத்துலேயே. ஸோ அதனால் அதை ரெகுலராக பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். அண்டு இது வந்து இப்போது ஒரு நாளைக்கு நான் 5-6 முட்டி மாற்றிட்டு தான் இருக்கேன். இந்த ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா இந்த ரோபோட் வந்து என்ன அசிஸ்ட் பண்ணும். அந்த ரோபோட் வந்ததுனால என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா துல்லியமாக பண்ண முடியும். இப்போ வந்து நான் மூட்டுன்னா இந்த தொடை எலும்புன்னு வச்சுக்கோங்க, தொடை எலும்பு இப்படி தான் இருக்கும் ரஃப்பாக. ஸோ இது வந்து நான் இந்த இடத்துலேருந்து கட் பண்ணணும், இப்படி கட் பண்ணணும், இப்படி கட் பண்ணணும், இப்படி கட் பண்ணணும், இந்த 4 ஆங்கிளில் கட் பண்ணணும். ஸோ இங்கே கட் பண்ணுறத நான் இங்கேருந்து கட் பண்ணலாம், இல்லை இங்கே போய் கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம். அது மாதிரி ஒரு 10-15 காம்பினேஷன் ஒரு கட்டுக்கும் இருக்குது. ஸோ நான் அதை 0.5 மில்லிமீட்டர்ஸ் டு 1 டிகிரி பர்ஃபெக்ஷனுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ரோபோட் உபயோகமாக இருக்குது. ஓகே. ஸோ நான் வந்து இந்த மூட்டை எந்த ஆங்கிளில் கட் பண்ணால் எனக்கு அந்த செலுத்துகிற இது ஆர்டிஃபிஷியல் முட்டி பர்ஃபெக்டாக உட்காரும். பர்ஃபெக்டாக உட்காந்தா அவங்க கால் தேய்மானம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி என்னால் திருப்பி பொருத்த முடியும். ஸோ அது பண்ணுறதுனால இந்த ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் அ கேம் சேஞ்சர். ஸோ எனக்கு வந்து என் பேஷண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி இன்றைக்கி ஒரு பேஷண்ட் வந்தாங்க, இப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்த பேஷண்ட் பற்றி சொல்கிறேன். தையல் பிரிக்க வந்தாங்க. எனக்கு வந்து அவங்க ஜாலியாக நடந்து வந்து தையல் பிரிச்சுட்டு என் அசிஸ்டன்ட் பிரிச்சுட்டாரு. பிரித்ததுக்கப்புறம் உள்ளே நடந்து வராங்க. சரிங்க, ஆப்ரேஷன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? 1 மாதம் 1.5 மாதம் ஆகிடுச்சுங்களா? நல்லா நடந்து வரீங்களா? என்ன இல்லை சார், இப்போ தான் தையல் பிரிச்சுட்டு வரேன் அப்படின்னாங்க. ஸோ எனக்கே அதை பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ என் பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு 1 மாதம் 1.5 மாதம் கழித்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வருவாங்களோ அது இப்போது ஆப்ரேஷன் பண்ணி 12 நாளில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வராங்க. ஓகே. ஸோ அதை this robotic knee replacement is really a game changer. ஒன்று பர்ஃபெக்ஷன், செகண்ட் அலைன்மெண்ட். இப்போ வந்து முன்னாடிலாம் நாங்கள் மெக்கானிக்கல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பண்ணும்போது எல்லார் காலையும் வளைஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் வளைஞ்சிருக்கும், நேராக இருக்காது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணும்போது எல்லார் காலையும் நேராக்கிடுவோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன படிச்சிருக்கோம், இந்த ரோபோட்டிக்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்டடீஸ் என்ன வந்திருக்குன்னா எல்லார் காலும் நேராகவும் இருக்கக்கூடாது, எல்லார் காலும் லைட்டாக வளைவு இருக்குது. அந்த வளைவு எவ்வளோ இருக்குன்றதுக்கு எங்களுக்கு சில அறிகுறிகள் இருக்குது. அதை வச்சு எங்களால் மெஷர் பண்ண முடியும். ரொபோட்டிக் அது ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஸோ இப்போ என் காலை எடுத்து உங்கள் காலை எடுத்தோன்னா 2 பேர் காலும் ஒரே மாதிரி இருக்காது. என் கால் ஒரு 3 டிகிரி வளைஞ்சிருக்கும், உங்களது ஒரு 3 இல்லை 4 டிகிரி வளைஞ்சிருக்கும், சில பேருக்கு 1 டிகிரி தான் வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த வளைவு எவ்வளோன்றது நான் கேல்குலேட் பண்ணி மெஷர் பண்ணி என்னால் அதே வளைவு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு தர முடியும். ஸோ அவங்களால எப்படி, அதாவது முட்டு தேய்மானம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ நடக்க முடியுது. ஸோ அப்படி நடக்க முடிகிறதுனால அவங்களுக்கு அந்த மசில் ஆக்ஷன் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எந்த விதமான மசில் ஸ்ட்ரெயினும் கிடையாது, லிகமெண்ட்டும் ஒன்றும் ஸ்ட்ரெயின் ஆகாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக நடக்கிறாங்க. இயல்பாக எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வலி கிடையாது, பிளட் லாஸ் கிடையாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல் மை பேஷண்ட்ஸ் ஆர் வெரி 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 ஹாப்பி. I am very happy now. So super doctor. Thank you so much for your time. Actually உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஒரு மாதிரி பாசிட்டிவா இருக்கு, பயங்கரமா இருக்கு. See, last for a minute நேரடியா நீங்க ஆடியன்ஸ்டே ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா you can speak to audience. நான் சொல்ல போகிறது ஒன்று தாங்க, மூவ்மெண்ட் இஸ் லைஃப். ஸோ இது வந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரம்பத்துலேருந்தே 20 வயசாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இப்போலேருந்தே நீங்கள் படிப்புன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸசைஸோ நீங்கள் விளையாடுற விளையாட்டையோ விட்டுறாதீங்க. அந்த விளையாட்டை ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ டெய்லி விளையாடுங்க. அது உங்கள் உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியமும் கூட. ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னாலும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்கள் உடல்நிலை நல்லா இருந்தால் தான் அந்த சம்பாத்தியத்தை என்ஜாய் பண்ண முடியும். அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு திருப்பி நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடலை ஆரோக்கியமாக வச்சுருங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டையும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. என்றைக்கும் ஒரு நாள் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றீங்க, அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு டயட் பிரேக் பண்ணுறீங்க வாரத்தில், அதை பற்றி பரவாயில்ல. தட் இஸ் அ சீட் மீல்னு சொல்லுவோம். அதை நீங்கள் நடுவில் எடுத்துக்கலாம். பட் அதே தான் என்னோடய ஸ்டேப்பிள் டயட்னா உங்களுக்கு நல்லது இல்லை. ஸோ எக்ஸசைஸ் அண்ட் ரெகுலர் டயட், ப்ராப்பர் டயட் அண்ட் ஈட்டிங் ஹெல்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிங்கன்னா மூட்டு தேய்மானமோ எந்த விதமான எலும்பு பாதிப்போ உங்களுக்கு வராது.
வந்துருச்சுனாலும் நடக்க முடியல, ரொம்ப சிவியர் ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி ரொபாட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரிஸ் இன் ஆர்த்தோபெடிக் ஃப்ரெட்டர்னிட்டி இந்த லாஸ்ட் 3 to 4 decades. 40 வருஷமாக கிட்டத்தட்ட இதுதான் பெஸ்ட் சர்ஜரி as far as orthopedics is concerned. ஸோ இதில் வந்து ரோபோட்டிக்ஸ் வந்தது இன்னும் துல்லியமாக பண்ணுறோம், ரிசல்ட்ஸ் இன்னும் நல்லா இருக்குது. அதே தான் திருப்பி மூவ்மெண்ட் இஸ் லைஃப். நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்கள் மூட்டு தேய்மானத்தினால ரொம்ப அவதிப்படுறீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திருப்பி உங்களோட இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பலாம். நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நல்லா நடந்துட்டு உங்கள் பேர பசங்களோட நீங்கள் ஊர் சுற்றிட்டு விளையாடிட்டு இருந்தீங்கன்னா தான் அவங்க உங்ககிட்ட வரப்போகிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க போது, உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு சுற்றி நிறைய பேர் வருவாங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இந்த பாசிட்டிவிட்டியில் நான் இதுதான் சொல்கிறேன், நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் பாசிட்டிவாக இருக்கணும்னா ஹெல்த்தியாக இருங்க அண்ட் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்க. ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பற்றியும் கவலைப்படாதீங்க, ஆப்ரேஷனும் பண்ணிக்கலாம், பண்ணிட்டும் திருப்பி ஹெல்த்தியாக இருந்து எக்ஸசைஸ் பண்ணி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ ஈட் ஹெல்தி, லிவ் ஹெல்தி அண்ட் லிவ் அ வெரி ஹாப்பி அண்ட் லாங் லைஃப். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. நான் எதுவுமே பேச வேண்டியது இல்லைங்க. ஆக்சுவலி நான் என்ன சொல்லி முடிக்கணும்னு நினச்சிருந்தனோ அதையும் டாக்டரே சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு அருமையான விஷயம் எனக்கே அதுதான், நான் பேட்டிக்கு நடுவுலையுமே சொல்லியிருந்தேன், பாட்காஸ்ட் நடுவில், இப்போ திருப்பியுமே சொல்கிறேன். தன்னுடைய துறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை, நுணுக்கங்களை, அதாவது மருத்துவ நுணுக்கங்கள்ங்கிறது வேற. அது வந்து ஒரு டாக்டர் நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நுணுக்கங்கள் பற்றி அவங்களால பேச முடியும். இப்போ கடைசியில் டாக்டர் சொன்னாங்கல்ல, ஒரு 0.5 மில்லிமீட்டரில் 1 டிகிரி ஆங்கிள் எனக்கு வேணும்னா அது எனக்கு ரொபாட்டிக் செய்யுதுன்னு. அந்த மாதிரி பேசுகிறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு டாக்டர்கிட்ட ஒரு நாள் கூட பேசலாம், அவ்வளவு ஹீஸ் அந்த மாதிரி மூளை அதிகம். ஆனால் மனசுலேருந்து ஏப்பா நீ எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமாப்பா, சேர்த்து 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 ஓடி ஓடி கால்கள் தேய ஓடி சம்பாதிச்ச காசை திருப்பி கால் தேஞ்சு வச்சுனே கொண்டு வந்து கொட்டாதப்பா, அப்படி இருக்க வேணாம், ஹெல்த்தாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் விஷயம். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாசிட்டிவிட்டியினுடைய டேக்அவேவாக ஒன்றே நான் சொல்ல விரும்புகிறேன். நான் நினச்சிருக்கேங்க, ஒரு நாளைக்கு 4 மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறாங்களாம், 7000 பண்ணுறாங்களாம். எனக்கு 45 வயசு இருக்கும்போது இன்னும் ஒரு 15 வருஷம் இருக்குது. அந்த நேரத்தில் எப்படியும் ஒரு 15-12,000 தொற்றுவாங்க. அடுத்து வர 5000ல் நான் ஒரு ஆளாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல பயம். வேற ஒரு நாளைக்கு 4னா நம்ம என்னைக்கு, நமக்கு டேட் என்னைக்குன்னு தெரியலையடா அப்படின்னு யோசனையாக இருக்குது, வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டாக்டர் ஹோப்ஃபுல்லி ஐ வில் நாட் கம் டு யூ அப்படிங்கிறது தான். நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா போதும், வரப்போகிறதே கிடையாது. பிரில்லியன்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் டாக்டர். நான் இன்னொரு நல்ல பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். ஆராவில் சத்தமாக வழங்கும் பாசிட்டிவிட்டியில். நன்றி. கால் நடவாடும் ஐயா, நம்ம கட்டழக வெல்லும் வரைக்கும்